Hi my dear friends and families, welcome to Cecily's Cookery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் crispy prawn fries. இது வந்து செம்ம கிறிஸ்பியாக, வெளியில் உள்ள லேயர் வந்து ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட்டும், உள்ளே கொஞ்சம் காரமாக கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் subscribe Cecily's Cookery and click like if you like this video. இப்போ crispy prawn fries பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரான்ஸ் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ ப்ரான்ஸு. எக்கு வந்து ஒரு எக்கு, அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவை அப்படின்னா தனி மிளகாய் தூள் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ரஸ்க்கு பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். டோஸ்டி ரஸ்க் இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிச்சின்னா பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ப்ரான்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அடுத்து கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரு, அப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு திருப்பி எடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸில் பரட்டி திருப்பி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைனா இதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த பரட்டி எடுத்த ப்ரான்ஸை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு 1/2 an hour. இந்த மாதிரி ஒரு ப்ரான்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பரட்டி எடுத்ததை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். இப்போ ஒரு இதில் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரான்ஸாக எடுத்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ப்ரான்ஸ் போட்டோடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் இதாச்சு அப்படின்னா ரப்பர் ஆயிரும். மேக்ஸிமம் 4 minutes தான்.
சிம்மில் வச்சுட்டு மேலே எல்லாமே அப்படியே லைட் ப்ரௌன் ஆன உடனேவே எடுத்துடலாம் இதை. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆன உடனே எடுத்துக்கலாம். பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அவ்வளோதான், crispy prawn fry ready. Let's have an enjoy. Thank you.